செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நடைபெற்று வரும் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பேருந்தை சிறைப்பிடிக்க முயன்ற மக்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம். ராகுல், ஆழ்துளை அமைக்க அப்பகுதி மக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர்? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்கள். குன்றம் அடுத்த பாண்டூர் கிராமத்தில் பாலாற்று கரையோரம் ஆழ்துளை கிணறு அமைக்க பக்கத்து கிராமமான கிளாப்பாக்கம் கிராமத்திற்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்கு ஆழ்துளை கிணறு அமைக்க பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில 6 மாதங்களாக போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இது சம்பந்தமாக கிளாப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி மக்கள் இணைந்து எங்களது பகுதிக்கு குடிநீர் வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து குடிநீர் பிரச்சனை பிரதானது என குறிப்பிட்ட நீதிமன்றம் கிளாப்பாக்கம் மக்களுக்கு குடிநீர் வழங்க உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவின் பேரில் ஆழ்துளை கிணறு அமைக்க வந்த தாசில்தார் மற்றும் வருவாய் அலுவலர்களை பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த முறை திருப்பி சென்ற நிலையில் தற்போது கோர்ட்டின் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு சுமார் 150 காவல்துறையினர் உதவியுடன் தற்போது பாண்டூர் கிராமத்தில் ஆழ்துளை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கிராமத்தில் நீர் எடுத்து செல்வதனால் பக்கத்து கிராமமான கிளாப்பக்கம் அங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் குடிநீர் பிரச்சனை பிரதான பிரச்சனை என்பதனாலும் இந்த விஷயத்தில் முனைப்பு காட்டி நீதிமன்றத்தை அடுத்த வழக்கின் மீது தற்போது தீர்ப்பு நிறைவேறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாண்டூர் கிராம மக்கள் காவல்துறை உதவியுடன் கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கின்ற கருத்து என்னவென்றால் பாண்டூர் கிராம மக்களுக்கே சரியான குடிநீர் இல்லை என குற்றச்சாட்டு வைக்கின்றனர். தற்போது அந்த பிரச்சனையும் சரி செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இது குறித்து பொதுமக்களிடம் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பணியானது சுமூகமாக நடைபெற்றுவதற்கான முழு ஒத்துழைப்பு வழங்கி காவல்துறையினர் தற்போது பைப்லைன் அமைக்கும் பணியினை தொடங்கியுள்ளனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகுல்.